வீடியோ ஆரம்பிக்கும் போதே சொல்லிடுறேன், இந்த வீடியோவை லைட்டா எடுத்துக்காதீங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க, முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இது ஒரு நியூஸ் வீடியோவா உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்காம இது ஒரு அவேர்னஸ் வீடியோவா உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறேன். என்னாச்சு அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலா சொல்ல ஆரம்பிக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. நம்ம இந்தியாவோட கேபிட்டலான டெல்லியில ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 807 மிஸ்ஸிங் கேசஸ் வந்து ஃபைல் ஆயிருந்திருக்கு. இதுல மெஜாரிட்டியா காணாம போனது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்களும் பெண் குழந்தைகளும். எத்தனை பேரு அப்படின்னா கிட்டத்தட்ட 509 பெண்களும் பெண் குழந்தைகளும், 298 ஆண்களும், கிட்டத்தட்ட 191 மைனர் குழந்தைகளும் காணாம போயிருந்திருக்காங்க. இதுல முதல் கட்டமா போலீஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா 235 பேர்த்த வந்து ட்ராக் பண்ணிட்டோம், ஆனாலும் இன்னும் 572 பேர்த்த வந்து ட்ராக் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்ப வரைக்கும் இது நடந்த நியூஸ் நான் சொல்லியிருக்கேன். ஆனா நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். கிட்டத்தட்ட 15 நாள்ல 807 பேர் காணாம போயிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல இதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய வேலை நடந்துட்டு இருக்கும் அப்படின்னு பாருங்க. அண்டர் கிரவுண்ட்ல ஓப்பனாவே ஒரு விஷயத்த சொல்றேன். முதல்ல மாதிரி எல்லாம் குழந்தைகளை கடத்திட்டு போய் கையை காலை உடைச்சு பெச்சு எடுக்கிற வேலையெல்லாம் கிடையாது. இப்ப அந்த குழந்தைகளை கடத்துறாங்க, இல்ல வந்து பெண்களை கடத்துறாங்க அப்படின்னா அவங்களோட ஆர்கன்ஸ் தான் முக்கியமா டார்கெட் பண்றாங்க. உயிரோடு இருக்கும் போதே ஆர்கன்ஸ் ஏமாத்துறாங்க. தமிழ்நாட்டிலேயே நடந்திருக்கு. சோ அவங்கள கடத்தி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆர்கன்ஸை பாத்தீங்க அப்படின்னா வெளிநாட்டு மார்க்கெட்ல பயங்கரமான ரேட்டுக்கு விற்கிறாங்க. யதார்த்தமான உண்மைதான், சினிமா கதையெல்லாம் கிடையாது. சோ ஹியூமன் ஆர்கன்ஸ்க்கு வெளிநாட்டுல மட்டும் கிடையாது, பர்டிகுலர் ஒரு நாட்டுல மட்டும் கிடையாது, வேர்ல்டு வைடு பாத்தீங்க அப்படின்னா ஹியூமன்ஸோட ஆர்கன்ஸ்க்கு பயங்கரமான டிமாண்ட் இருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா நல்ல ஆர்கன்ஸ்க்கு. சோ இந்த வீடியோ மூலமா நான் சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் சேஃபா இருங்க. ரொம்ப யதார்த்தமா ஒருத்தரை நம்பாதீங்க. போலீஸ் என்னமோ சொல்றாங்க 807 பேர் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா போலீஸ்க்கே அவ்வளவுதான் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா போலீஸ்க்கே தெரியாம இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியலையே. 15 நாள் 807 பேர் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 54 பேர் கடத்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு ரிப்போர்ட் சொல்லுது. அப்ப நினைச்சு பாருங்க, இன்னும் தெரியாம எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஜனவரி 1ல இருந்து 15 வரைக்கும் தான் கடத்திருப்பானுங்களா? சோ டெல்லின்னு மட்டும் கிடையாது, எல்லா பக்கம் நீங்க சேஃபா இருங்க. முடிஞ்ச வரைக்கும் இது நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. பெண்கள் குழந்தைகளை தாண்டி இப்ப ஆண்களையும் கடத்த ஆரம்பிக்கிறானுங்க. சோ ரொம்ப ரொம்ப சேஃபா இருங்க. இந்த விஷயத்தை நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. ரொம்ப யதார்த்தமா யார் என்ன கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட்டு உட்காந்துக்காதீங்க.